ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம் இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 60 பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோடெல்லாம் நீங்கள் பார்க்கலனா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. இது வரைக்கும் தாங்க அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு எபிசோடாக ரிலீஸ் பண்ண உங்களுக்காக அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல் அது வந்துகிட்டே இருக்கும். அந்த சேனலோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்காக அட்வென்ச்சர் சோலோ லெவலிங், அப்புறமா சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி, இது எல்லாமே புது எபிசோடு உங்களை தேடி அந்த சேனலில் வந்துகிட்டே இருக்கும். லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க, நாம இப்போ அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோடு 60 பார்க்கலாம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோ லூசிஸை வச்சு லூசிஃபரை மிரட்டினோன்னே அதை பார்த்து லூசிஃபர் பதட்டப்பட்டு, என் பையனை கொன்றாத, நான் வரேன், உன் கூட சண்டை போறேன் அப்படின்னு சொல்லி ஆப்பிரிக்கா பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுல போர்ட்டல் ஓப்பன் பண்ணி வந்திருப்பான். நியூஸ்லாம் அதை பயங்கரமா போட்டிருப்பாங்க. அதை நம்ம ஹீரோவும் எக்கிண்டாவும் நியூஸ்ல பார்த்துட்டு, வாடா வாடா உனக்காக தான்டா காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ லூசிஃபர் வருகைக்காக காத்துட்டு இருந்திருப்பாரு. அதோட போன எபிசோடு முடிஞ்சிருக்கும். வாங்க நம்ம இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல இப்போ அந்த லூசிஃபர் பூமிக்கு வந்தானா முதல்ல யார் அட்டாக் பண்ணுவான்? டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க தான் அட்டாக் பண்ணுவான். ஏன்னா நம்ம ஹீரோ சாத்தான வேஷம் போட்டிருக்கிறது டீமன் கல்ட்டோட லீடர் மாதிரி முகமுடி போட்டு தான் வேஷம் போட்டிருக்கான். அதனால லூசிஃபர் பூமிக்கு வந்தானா முதல்ல டீமன் கல்ட்டை சேர்ந்தவன் தான் அட்டாக் பண்ணுவான். அதுக்குள்ள நம்ம பூந்து அந்த லூசிஃபரை அட்டாக் பண்ணி எப்படியாச்சும் ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இங்க மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். அதை யோசிச்சுட்டு இருக்க பார்த்துட்டு, எக்கிண்டா என்ன கேங்கு, நீங்க ஏதோ பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கீங்க, ஏதாவது வெளியே ஏதாவது போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, ஆமா ஒரு முக்கியமான வேலையா நான் கொஞ்ச நாள் வெளியே போக வேண்டிய இருக்கு அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு எக்கிண்டா சோகமாயி, ஏன் வெளியே போறீங்க, என் கூட இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நீ அனிமி பாரு, நல்லா என்ஜாய் பண்ணி உனக்கு ஐஸ்கிரீம் சிப்ஸ் எல்லாம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு எக்கிண்டா, சரி நீங்க போயிட்டு திரும்ப வந்தோடனே நம்ம எல்லாருமே பிக்னிக் போகலாம், நீங்க நாங்க சியோலா இவங்க எல்லாருமே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, கண்டிப்பா போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே, அதை கேட்டு எக்கிண்டா ரொம்ப சந்தோஷப்பட்டுருவா. ஜாலி பிக்னிக் போறோம் அப்படி சந்தோஷப்படும் போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, இவளை பார்க்கும்போதெல்லாம் நான் என்னமோ அப்பாவான மாதிரி ஃபீலிங்கா இருக்கு, நான் சியலாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒரு குழந்தை பார்த்தா இவளே மாதிரி தான் அழகா ஒரு குழந்தை பார்த்துக்குவேன், நானும் சியலாவை கல்யாணம் பண்ணா எவ்வளோ நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஜொல்லு வலிச்சிட்டு இருப்பானா. அதை பார்த்து கிட்டா, என்ன கேங்கு ஏதோ மனசுல யோசிச்சுட்டு இருக்கீங்க, பிக்னிக் போகலாம் தானே அப்படின்னு சொல்லும்போது, கண்டிப்பா, அப்புறம் என்ன வேற என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அது கேட்கிட்டா, நம்ம சியோலா மட்டும் இல்ல, நம்ம பல்லாக்கு அப்புறம் அந்த லிலித்து இவங்க எல்லாத்தையுமே கூட்டு போகலாம், அவங்களாம் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க, நம்ம எல்லாருமே ஜாலியாக பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, சியோலா லிலித்து இவங்களெல்லாம் பிக்னிக் கூட்டு போகணுமா, இவ போக போக இவளோட பிளான் பெருசாகிட்டே போயிட்டு இருக்கு, லிஸ்ட்டு கம்மியாகிமா ரொம்ப பெருசாக போகுது அப்படின்னு சொல்லும்போது, அப்புறம் நம்ம ஹீரோ எக்கிண்டா கிட்ட, எக்கிண்டா ஆமா சியோலா எங்கே போனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதுக்கு எக்கிண்டா, சியோலாவா அந்த சிவப்பு முடி பொண்ணு இருக்கா பாருங்க அவ கூட தான் போனா அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, சாகேவா அவ கூடயா போயிருக்கா, ஆனால் அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் ஒர்க் அவுட் ஆகாது, சாகே ஒரு டீமன் மாதிரி செம கடுப்பாக இருப்பா, நம்ம சியோலா அப்படி ஏஞ்சல் மாதிரி ரொம்ப அழகா இருப்பாளே, ரெண்டு பேர்த்துக்குள்ள கேரக்டரே செட் ஆகாது, என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ரெண்டு பேரும் ஒன்னா போயிருக்காங்க. சரி எக்கிண்டா நான் போயிட்டு வரேன், வீட்டில் பத்திரமா பாதுகாப்பாரு வரட்டா அப்படின்னு சொல்லும்போது, போயிட்டு வாங்க, போயிட்டு வந்ததுக்கப்புறம் பிக்னிக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு டாட்டா காட்டிட்டு இருப்பா. எக்கிண்டா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் பார்த்தா ஒரு குகைக்குள்ள அந்த லூசிஃபரோட பையன் லூசிஸை நம்ம ஹீரோ சங்கிலியால கட்டி போட்டு வச்சுட்டு இருப்பான். அப்படியே அங்கே வந்தோடனே நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருப்பான் அந்த லூசிஸ். நம்ம ஹீரோ அவனை பார்த்து, பரவாயில்லையாடா நீ ரொம்ப புடிவாதம் பிடிச்சிட்டு இருக்க, திமிரு பிடிச்சவனா தான் இருக்கிற அப்படின்னு சொல்லும்போது, அவன் நம்ம ஹீரோ பார்த்து, என்ன கொன்னுரு, என்ன உயிரோட வச்சுக்காத அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு நம்ம ஹீரோ, டே போதும் பிச்சை எடுக்காத, உன்னை கொல்லு நீ ஏன்ட்ட பிச்சை எடுத்துட்டு இருக்க, நீ சாவணுமா இல்லை உயிரோடு இருக்கணுமா அப்படின்றத நான் தான் முடிவு பண்ணுவேன், நீ சொல்றதெல்லாம் இங்கே நடக்காது அப்படின்னு சொல்லும்போது, அங்கே அந்த வல்சராக்கு எலும்பு கூட மண்டையை நம்ம ஹீரோ கிட்ட வந்து, கேங்கு ஐயா நான் எவ்வளவோ ட்ரை பண்ணேன், அந்த பிளாக் மேஜிக்கை எப்படியாச்சும் பிரேக் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் ஒன்றுமே பண்ண முடியல, இந்த லூசிஸோட ரொம்ப பயங்கரமான மேஜிக் பவராக இருக்குது, என்னால் இது ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது, அதை கேட்டு லூசிஸ், இந்த மாதிரி எலும்பு கூடு மண்டையை வச்சுட்டு என்னோட மேஜிக்கை நீ அப்படி பிரேக் பண்ண நினச்சியா, அதெல்லாம் உன்னால் ஒன்றும் பண்ண முடியாதுடா, நீ என்னை கொன்னுரு, நீ என்ன சொன்னாலும் நான் அதுக்கு அடிபணிய மாட்டேன், உனக்கு அடிமேலாம் என்னால் இருக்க முடியாதுடா அப்படின்னு நம்ம ஹீரோ பார்த்து அவன் சொல்லிட்டு இருப்பான். அதை கேட்டு நம்ம ஹீரோ, இவன் நம்மளுக்கு ரொம்ப டஃப் கொடுப்பான் போல இருக்கே, இவனை கண்ட்ரோல் எடுக்கலான்னு பார்த்தா லூசிஃபரை விட ரொம்ப கடுப்பேத்தரவனா இருக்கான், இருந்தாலும் பரவாயில்ல இவன் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்கான், நான் ஏதாச்சும் வேற பிளானை வச்சு இவனை என் வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே லிலித்து வந்து நம்ம ஹீரோ கிட்ட, கேங்கு நான் வந்துட்டேன் பாருங்க, உங்களுக்காக என்ன வேணா நான் பண்ணுவேன், ஆனால் இவன் உங்களுக்கு அடிபணிய மாட்டான்ல, எனக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்கள்ல, அவன் உங்களை ரொம்ப கடுப்பேற்றிட்டான்ல, நான் வேணா உங்களை கொஞ்சம் குசிப்படுத்தவா என்னோட சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அப்படி கட்டி பிடிச்சிட்டு இருப்பாளா. அப்போ நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு அவளோட ஆக்டோபஸ் டென்டகல்ஸை வெளியே கொண்டு வருவா. அப்படி கொண்டு வந்தோடனே அவளோட உண்மையான உருவத்துக்கு வந்துடுவா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, ஏன்டி உண்மையான உருவத்துக்கு வெளியே வந்த, இதெல்லாம் எனக்கு பிடிக்காது, நான் தான் ஏற்கனவே சொன்னேன்ல, இவளோட தொல்லை தாங்க முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கதறிட்டு கத்திக்கிட்டு இருப்பான். அப்போ அவள் ஆக்டோபஸ் கையை வச்சு நம்ம ஹீரோ அப்படி இறுக்கி பிடிச்சிட்டு இருப்பா. அப்படி யோசிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ அந்த லூசிஸை பார்த்த உடனே, ஆமாம் இரு ஒரு நிமிஷம்,
இவன் ஒரு பாதி மனுஷன் பாதி டீமன் தானே அப்படின்னா இவனுக்கும் லிலித்தோட அந்த டென்டகல்ஸ்லாம் சுத்தமாக பிடிக்காதுல, அருவருப்பாக இருக்கும்ல, எனக்கு எப்படி அருவருப்பாக இருக்கோ அதே மாதிரி அவனுக்கும் அருவருப்பாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு டேய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனை கூப்பிட்றதுக்கு முன்னாடியே அவன் என்ன செய்வான், லூசியஸ் டக்குன்னு அப்படியே ட்விஸ்ட் அடிச்சிருவான். என்ன ஒரு அழகான பொண்ணு, இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குண்டா போட்டுருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னது அழகான பொண்ணா, இவன் உனக்கு எந்த ஆங்கிளோட அழகா தெரியுறா, என்னடா அவன் கண்ணுக்கு இது எது கெட்டு போச்சா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அப்படி முடிச்சுட்டு பார்த்துருப்பான் பாருங்க. அதை பார்த்து அங்கே இழுத்து ஓ அப்படியாடா, உன் கண்ணுக்கு நான் ரொம்ப அழகா தெரியுறேனா, உனக்கு என்ன வேணும், ரோஸ் மில்க் வேணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு லிலித்து அவனை பார்த்து கேட்டுட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ என்னடா நீ என்னமோ அவளை ரொம்ப அழகா இருக்குங்கிற, அவ என்னமோ உனக்கு ரோஸ் மில்க் வாங்கி தரங்கிறா, என்ன நடக்குது இங்கே அப்படின்னு கேட்டோன்னே அதுக்கு மறுபடியும் அந்த லூசிஸ் கத்த ஆரம்பிச்சிருவான். டே குப்பை, உன்ன மாதிரியான குப்பைகள்ட்டலாம் இந்த மாதிரி அழகான பொண்ணுலாம் இருக்கக்கூடாது, இங்கே போகிற அழகே நீ ஏன் கூட வந்துரு, இந்த மாதிரி குப்பை கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லூசிஸ் கத்த ஆரம்பிச்சிருவான். அதை பார்த்து லிலித்து கடுப்பாயி டே என்ன தைரியம் இருந்தா என்னோட லவ்வரை பார்த்து நீ குப்பைன்றவ, ஒரு தடவையாச்சும் நீ குப்பைன்னு சொன்ன நாக்கு அப்படி புடுங்கி போட்டுருவோம் பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அவள் திட்டிட்டு இருப்பா. அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு இங்கே என்ன நடக்குதுன்னு சுத்தமாக புரியல அப்படின்னு சொல்லிட்டு கண்ணு மொழி பிதுங்கி அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது மறுபடியும் அந்த லூசிஸ் லிலித்தை பார்த்து பேச ஆரம்பிச்சிருவான். இங்கே பாரு அழகி, உன்னை தடவை பார்த்ததுலேருந்தே காதலில் விழுந்துட்டேன், லவ் வேர்ட் ஃபர்ஸ்ட் சைடு, நான் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றுவேன், நீ இவன் கூட இருக்க அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லிலித்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. ஓஹோ என்ன அழகாக பேசுகிறான் பாருங்களே கேங்கு அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அழகாக தான் பேசுகிறான் என்னத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அப்படி லிலித்து அவகிட்ட அப்படியே போயிட்டே இருப்பா. இங்கே பாருங்க லார்ட் சாத்தான், இவன் நம்மளுக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்குறான்ல, இவனை நான் அடிபணிய வைக்கிறேன் அப்படின்னு அப்படியே அவங்ககிட்ட நடந்து போய்கிட்டே இருப்பா. அவனும் வா வா என் கிட்ட வா, நான் உன்னை கிட்ட பார்த்தே ஆகணும், உன்னோட அழகை நான் பார்த்தாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவள் டென்டகல்ஸை வச்சு அப்படி கிட்ட கொண்டு போயிட்டு இருப்பா. அவன் கண்ணெல்லாம் ஐயோ எவ்வளோ அழகா இருக்கா அப்படின்னு ஜொல்லு வடிஞ்சிட்டு இருப்பான். லிலித் அந்த லூசி ஷர்ட்டை போயிட்டு என்னடா என்னை தடவை பார்த்தோன்னே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே அதுக்கவனும் ஆமாம் உன்னை தடவை பார்த்தோன்னே காதலில் விழுந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஜொல்லு வடிஞ்சிட்டு இருப்பான். உடனே லிலித்தும் அப்படியா, அப்படின்னா நீ என்னை இன்னும் க்ளோஸ்அப்பில் பாரு, நான் எவ்வளோ அழகாக இருக்கேன் அப்படின்னும் போது ஆஹா இவ்வளோ அழகாக இருக்கியே, உன் அழகை வார்த்தையில் விவரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வெக்கப்பட்டுட்டு இருப்பான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஐயோ என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, ரெண்டு பேரும் என்ன இலவு பண்ணிட்டு இருக்கீங்க, அட்ட கருமத்தை, இந்த கரும்பு பிடிச்ச கன்றாவி காதலை பார்க்கறதுக்காக நான் இங்கே வந்து நின்னேன், இந்த காரி முடிஞ்ச கதையை காதல் கதையாக இங்கே வச்சுட்டு இருக்காங்களே, ஐயோ எனக்கு வாந்தி வருதுடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வாந்தி எடுக்கவே ஆரம்பிச்சிருவான். அப்படியே கட் பண்ணா இந்த கன்றாவிலாம் என்னால் பார்க்க முடியாதுப்பா, ஐயோ இந்த கொடுமையெல்லாம் பார்க்குற மாதிரி இருந்தால் நான் பேசாமல் நரகத்திலேயே இருந்திருக்கலாம் போல இருக்கே, ஐயோ அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கடுப்பாயிருவான். அதை பார்த்து நம்ம ஹீரோக்கு வாந்தியே வந்துடுவோம். அப்புறமா அது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு லிலித்து யூரியோட உருவத்திலே அப்படி வெளியே வருவா. அப்படி வெளியே வந்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட கேங்கு அவனை கண்ட்ரோல் பண்ணலாம், ஆனால் இப்போதைக்கு அவனை கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இன்னும் ஒரு கொஞ்ச நாள் கொடுங்க, அவனை சீக்கிரமாக என்னோட பப்பட்டா மாற்றி அவனை பொம்மை மாதிரி கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ எப்படியோ நீ அந்த லூசிஸை பிரெயின் வாஷ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கோப்பா, என்னால் முடியல அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு லிலித் என்ன சொல்கிறீங்க, என் மேலே எதுவும் சந்தேகப்படுறீங்களா, நான் அவனை எதுவுமே பண்ண விடல பாருங்கள், என் டென்டகல்ஸை வெட்டிட்டேன், அவனை தொட்ட என் டென்டகல்ஸ்லாம் இருக்கக்கூடாது, நான் எப்படி வெட்டிட்டேன் பாருங்கள், உங்களை நான் சீட் பண்ண மாட்டேன், உங்களுக்கு எப்பவும் நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ சரி இப்போ அது பிரச்சனை இல்லை, இப்போ வேறு ஏதாச்சும் நியூஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் ஒரு முக்கியமான ஒரு லீக்டு நியூஸ் இருக்குது, அங்கே லூசிஃபர் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆனால் டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க அட்டாக் பண்ணாமல் அவாய்ட் பண்ணுறாங்க, அவன் வந்தாலே ஓடி ஒளிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு நம்ம ஹீரோ அச்சச்சோ இவனுங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டால் தானே நம்ம அதுக்குள்ளே போய் அவனை கொல்ல முடியும், இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போடாமல் ஒன்றா சேர்ந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது, இப்போ டீமன்ஸ் எல்லாத்தையுமே அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுங்க சமன் பண்ணிட்டு தான் இருக்கானுங்க, அப்படி சமன் பண்ணாலுமே அந்த டீமன்ஸ் எதுவுமே அவனுக்கு கண்ட்ரோல் இல்லை, இப்போ கடைசி அந்த பண்ணி முஞ்சு வாங்கி அவன் சம்மன் பண்ணானுங்க, அவனும் அவன் கண்ட்ரோலில் இல்லை, அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அந்த டீமன் கல்ட்டை சேர்ந்தவனுக்கு ஏதோ ஒரு ரகசிய வெப்பன் வச்சிருக்கானுங்க, அந்த ரகசிய வெப்பன் என்னன்னு தெரியல, ஒருவேளை ஒரு சிலையை கும்புற மாதிரி எதுவும் அந்த சிலைக்கிட்ட அவனுக்கு ரகசிய பவர் ஏதோ வச்சிருப்பாங்களோ, இருந்தாலும் பரவாயில்ல நான் சீக்கிரமாக முடிவு எடுத்தாகணும் அப்படின்னு நம்ம ஹீரோ மனசில் யோசிச்சுக்கிட்டு சரி லிலித் நீ சொன்னதுக்கு ரொம்ப நன்றி, இந்த தகவல் எனக்கு ரொம்ப தேவைப்படும், நான் இங்கே முக்கியமான ஒரு வேலையாக கிளம்புறேன், நீ அவனை பார்த்துக்கோ அப்படி சொல்லும்போது என்ன சந்தேகப்பட மாட்டீங்களா அப்படி சொல்லும்போது நான் சந்தேகப்பட மாட்டேன், என்ன அந்த டீமன் கல்ட் சேர்ந்தவங்களுக்கு இப்போ பவர் தேவைப்படுது லூசிஃபர் எதுக்கிறதுக்கு, அந்த பவரை நான் போய் கொடுக்குறேன் அப்படி சொல்லி நம்ம ஹீரோ பயங்கரமாக சிரிச்சுக்கிட்டு அங்கேருந்து கிளம்புவான். கட் பண்ணா இந்த பக்கம் லூசிஃபர் டீமன் கல்ட்டை சேர்ந்த நிறைய பேரை வெட்டி வீசிடுவான், அங்கே டீமன் கல்ட்டு சேர்ந்த புணங்கள் அப்படி கீழே கிடக்கும். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் டீமன் கல்ட்டு சேர்ந்த ஆப்பிரிக்கா பிரான்ச்சை சேர்ந்தவனுங்க மீட்டிங் போட ஆரம்பிச்சிருவானுங்க, அதில் அவனுக்கு பேசிட்டு இருப்பானுங்க என்ன நடக்குது இங்கே, நம்மளோட ஆட்கள் எல்லாத்தையுமே அந்த லூசிஃபர் கொண்டு கூச்சிட்டு இருக்கிறான், நம்மளுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்களா, இப்படியே போச்சுன்னா நம்ம எல்லாருமே செத்துருவோம், நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணியே ஆகணும்,
லேடி யூலியா ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பானுங்க. லேடி யூலியாவை கான்டாக்ட் பண்ணவே முடியல, அவங்களுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி இந்த பன்னி மூஞ்சி வாயினை சம்மன் பண்ணா பாத்தீங்களா, அவங்க கூட அவளை எரிச்சு கொண்டிருப்பானே அவளை பத்தி தான் பேசிட்டு இருக்கானுங்க. இப்போ என்ன பண்றது தெரியல, நம்மளுக்கு யாருமே உதவி பண்ண மாட்டாங்க, இப்படியே போச்சு நம்ம எல்லாருமே செத்து போயிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கத்திக்கிட்டே இருப்பானுங்க. நம்மளோட அந்த கடவுள் கூட நம்மளுக்கு உதவி பண்ண மாட்டாங்களே அப்படின்னு அவனுக்கு ஏதோ ஒரு கடவுளை வணங்குறானுங்க. இதுக்கு முன்னாடி அந்த யூலியா ஒரு ரவுண்டா பெரிய சர்க்கிள் பால் மாதிரி ஒன்று வணங்குறா பாத்தீங்களா, ஒருவேளை அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பானுங்க போல இருக்கு. இந்த மாதிரி அவனுங்க எல்லாருமே கோவத்துல கத்திக்கிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ டிமன்ஸ்ல கிராக் ஆயிட்டு இருக்கும், ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆயிட்டு இருக்கும். அதுல வர அந்த டீமன் பவரை பார்த்து ஐயோ என்னாச்சு மறுபடியும் ஏதோ டீமன் பவர் வருது, லூசிஃபர் வந்துட்டானா நம்மளை கொல்ல போறானா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அலறி அடிச்சுட்டு ஓட பார்ப்பானுங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த போர்ட்டல் இருந்து வருவாரு. என்னப்பா உங்களோட மாஸ்டர் உங்களுக்கு தெரியலையா, நான் தான்ப்பா சாத்தான், உங்களோட மாஸ்டர் சாத்தான் நான் தான், ஏன் என்ன பார்த்து எல்லாருமே பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லும்போது அதை கேட்டு அங்க இருக்க ஒருத்தன் ஆமா நீங்க ஈவில் சக்தி அதிகமாக வச்சிருக்க மாதிரி தெரியுது, எங்களை எதுவும் பண்ண மாட்டீங்களா அப்படின்னு சொல்லும்போது இப்ப பாருங்க நான் தான் உங்க எல்லாத்துக்குமே கடவுள் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவங்ககிட்ட இருக்க அந்த டீமன் பவர் எல்லாத்தையுமே வெளியே கொண்டு வரோம் பாருங்க. வெளியே கொண்டு வந்துட்டு நான் தான் அந்த டீமன் கட்டு எல்லாத்துக்குமே லீடர், நான் தான் உங்க கடவுள், நான் தான் டார்க்னஸ், நான் தான் இந்த ஷேடோஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றேன், நான் தான் சாத்தான் அப்படின்னு சொன்னேன். அதை பார்த்து அங்க இருக்க அந்த ஒரு பொண்ணும் பையனும் ஐயா நம்மளை காப்பாத்த ஒருத்தங்க வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த லூசிஃபரால நம்மளை கொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு இருக்கும்போது அங்க இன்னொருத்தன் பயந்து ஓடலான்னு பார்ப்பான். அதை நம்ம ஹீரோ பார்த்த உடனே டே என்னடா நான் தான் உங்களோட மாஸ்டர், உங்களை காப்பாற்ற வந்த ரச்சக்கன்னு சொல்கிறேன், இருந்து நீ என்னை பார்த்து பயந்து ஓடுற, உனக்கு அவ்வளோ திமிரு அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் ஓட பார்க்கல என்னை மன்னிச்சிருங்க, ஒரே தடவை என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவனோட தலையை எப்படி வெடிச்சு சத்திர அடிச்சிருவான். அவனோட தலை பீஸா சதுர ரத்தம் தெரிஞ்சிட்டு இருக்கும். நான் தான் உங்களோட கடவுள், ஓடுனீங்கன்னா தலை சதறிடும் அப்படி நம்ம ஹீரோ சொன்ன உடனே அங்கே இருக்க டீமன் கிளை சேர்ந்தவங்களா ஐயா எங்களை மன்னிச்சிருங்கய்யா, நீங்கள் தான் எங்களை காப்பாற்ற வந்த டீமன், எங்களை காப்பாற்றுங்கய்யா எங்களை காப்பாற்றுங்கய்யா அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க ஒருத்தன் ஆமாம் நீங்கள் எப்படி எங்களை காப்பாற்றுவீங்க, அந்த லூசிஃபர் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கான், எங்களால் அவங்க கூட சண்டை போடவே முடியல, எங்களோட ஆட்கள் எல்லாம் செத்துக்கிட்டே இருக்காங்க, எப்படியாச்சும் எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படியே மேலே பறந்துக்கிட்டு கண்டிப்பாக அவங்களை காப்பாற்ற தான் நான் வந்திருக்கேன், அந்த லூசிஃபர் நம்ம டீமன் கல்ட்டை சேர்ந்த எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணுறான்ல, அவனை அட்டாக் பண்ணாமல் திரும்ப நம்ம பயந்து ஓடக்கூடாது, அவனை அட்டாக் பண்ணி சாகடிச்சாகணும், அதுக்காக நான் உங்களுக்கு பவர் கொடுக்குறேன், உங்களுக்கு தேவையானது என்ன, இந்த சாத்தானுக்கும் இந்த டீமன் கல்ட்டுக்கும் நீங்க எதுக்காக வேலை பார்க்குறீங்க, சாவே இல்லாத வாழ்வுக்காகவா, இல்லை உங்களுக்கு ஸ்ட்ரென்த் தான் வேணும், உங்களுக்கு அளவுக்கு கடந்த ஸ்ட்ரென்த்தை நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ டீமன் பவர் யூஸ் பண்ணுவோம் பாருங்க. எல்லாருமே வெளிச்சத்தில் கண்ணை மூடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ அந்த டீமன் பவர் மூலமா நிறைய டீமன் கிறிஸ்டல்ஸை உருவாக்கிருப்பான். அதை பார்த்து அவங்க என்னது இவ்வளோ இருக்குது, இது டீமன் பவர் இருக்கிற கிறிஸ்டல் தானே அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அவங்க எல்லார்கிட்டையும் இதை எடுத்து சாப்பிடுங்க, எடுத்து சாப்பிட்டு உங்க ஸ்ட்ரென்த்தை நீங்க அதிகப்படுத்தி அந்த லூசிஃபரை இங்கேருந்து ஓட விரட்டி அடிங்க, எனக்காக நீங்க சண்டை போடுங்க, எனக்காக நீங்க ஸ்ட்ராங் ஆகுங்க, எனக்காக சண்டை போட்டு சாவுங்கடா அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த மேஜிக் டீமன் கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையுமே அப்படி கீழே கொட்டிட்டு இருப்பான் பாருங்க. அதை பார்த்து மாஸ்டர் எங்களை காப்பாற்ற வந்தாங்க நீங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பானுங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ ஆமாண்டா நான் தான்டா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா சிரிச்சிட்டு இருப்பான் நம்ம ஹீரோ. அப்படியே கட் பண்ணா சைனா பக்கத்துல மிகப்பெரிய பனிமலை ஒண்ணுல அந்த பெரிய மேஜிக் பால் ஒன்று இருந்தது பாத்தீங்களா, டீமன் கல்ட்டை சேர்ந்தவங்க வச்சிருந்தாங்களே, அந்த யூலியா பொண்ணு கூட கும்பிட்டாலே அந்த பொண்ணு வச்சிருந்த அந்த மேஜிக் பால் கிட்ட இன்னொரு மந்திரவாதி வரான். அட அது வேற மந்திரவாதி இல்லைங்க, யூலியா தான், அந்த பனி மூஞ்சி வாயன் தூக்கி எரிச்சு கொண்டான் பார்த்தீங்களா, அவள் இன்னும் சாகலைங்க, மூஞ்சி ஃபுல்லாக கட்டை போட்டு வந்து அந்த மேஜிக் பால் கிட்ட பேசிட்டு இருக்கா, நாங்கள் உங்ககிட்ட பேசணும், சாத்தான் வந்துட்டாரு அப்படி சொல்லும்போது அதை கேட்டு அந்த மேஜிக் பால் என்னது சாத்தான் வந்துட்டாரா, யாருமா அந்த சாத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒன்றுமே புரியல, என்னம்மா சம்பந்தம் இல்லாமல் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது கேட்டுட்டு இருக்கு. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, சாத்தான் தான் டீமன் கல்ட்டுக்கு லீடர் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த மேஜிக் பாலுக்குள்ளே இருக்க யாரு, அந்த லீடர் தான் அந்த டீமன் கல்ட்டெல்லாம் உருவாக்குனாங்களா, அந்த டீமன் எப்போ வரப்போகுது, நம்ம ஹீரோ இதை எப்படி சமாளிக்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஆனா இது வரைக்கும் தான் அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் எபிசோட் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறம் அவங்க கண்டிப்பா கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்ணுவாங்க. அவங்க ரிலீஸ் பண்ண ஒவ்வொரு எபிசோடா உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். அதை நீங்க எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல் தான் போய் பார்க்கணும். அந்த சேனலோட லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க. அப்புறம் முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும், சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி புது எபிசோடு உங்களுக்காக அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. நீங்க பண்ண வேண்டியதான் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை டச் பண்ணி அனிமே ஃப்ரீக் 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அட்வென்ச்சர் சோலோ லெவலிங் இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆன புது எபிசோடெல்லாம் அனிமே ஃப்ரீக் 2.0 சேனல்ல உங்களுக்காக வந்துட்டே இருக்கும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.